Shade one square so that it possess one line of symmetry. ஒரே ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கணும் அப்படின்றாங்க. நம்ம என்ன பண்ணணும்? ஒரே ஒரு ஸ்கொயர ஷேட் பண்ணணும். இப்போ நான் இதுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்கொயர நான் ஷேட் பண்றேன். இப்போ இந்த ஸ்கொயர ஷேட் பண்ணிட்டு, நான் வந்து இங்க ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? இந்த ஹால்ஃபும் ஈக்குவல். அப்போ இந்த ஸ்கொயர நம்ம ஷேட் பண்ணினோம்னா, நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி கிடைக்குது. கிளியரா? இப்போ இதே ப்ராப்ளம் நமக்கு என்ன குடுத்துருக்காங்க? ஒரே ஒரு ஸ்கொயர ஷேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு ரொட்டேஷன் சிமெட்ரி ஆஃப் ஆர்டர் 2 நமக்கு கிடைக்கணும். ஸோ இதுல பார்த்தோம்னா, ஸோ இந்த ஃபிகர் இருக்கு. இந்த ஃபிகர் நான் செலக்ட் பண்ணிட்டு, ஒரே ஒரு ஸ்கொயர நான் ஷேட் பண்றேன். இப்ப இதுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதான் ஒரிஜினல் ஃபிகர். நான் என்ன பண்றேன்னா, இத வந்து நான் ஷேட் பண்றேன். சரியா? இத ஷேட் பண்ணிட்டு, இப்ப என்ன பண்றோம் 90 டிகிரி ரொட்டேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபிகரையும் நான் 90 டிகிரி ரொட்டேட் பண்றேன்னா, பாருங்க இந்த 90 டிகிரி எந்த பக்கம் ஷேட் பண்ணியிருக்கோன்றது நம்ம கரெக்ட்டா பார்க்கணும். ஸோ 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது, இந்த ஷேடிங் பொசிஷன் எங்க வந்துரும்? பாருங்க இது இந்த பக்கம் திருப்பி இருக்கும். அப்போ இந்த ஷேடிங் பொசிஷன் இங்க வரும். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் 180 டிகிரி அப்படின்னா பாருங்க இது 90 டிகிரி திரும்பவும் இன்னொரு 90 டிகிரி திருப்பணும். அப்போ இந்த ஷேடிங் பொசிஷன் எங்க வந்திருக்கும் பாருங்க. இங்க இருந்து இப்படி திருப்பிட்டோம். சரியா? அப்போ இந்த ஷேடிங் பொசிஷன் இங்க வந்திருக்கும். இப்போ இந்த ஃபிகர் பாருங்க. இந்த ஃபிகரும், இந்த ஃபிகரும் சேம் தானே? பாருங்க இங்க 2 ஷேடா இருக்கு, இங்க 2 ஷேடா இருக்கு. இங்க 1 ஷேடா இருக்கு, இங்க 2 ஷேடா இருக்கு, இங்க 1 ஷேடா இருக்கு. அப்போ ஒரு ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன். திஸ் இஸ் ஒன் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன். இது வந்து ஒரிஜினல் ஃபிகர். இந்த ஒரிஜினல் ஃபிகர் கூட எது கோயின்சைட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சோ 180 டிகிரில ஒண்ணு கோயின்சைட் ஆகுது. இப்ப என்ன பண்றோம் 270 டிகிரி. அதாவது இது 90 டிகிரி, இது 180 டிகிரி. இப்ப திரும்பவும் 270 டிகிரி நான் ரொட்டேட் பண்றேன். அப்போ என்ன வரும் பாருங்க, இந்த ஷேடு இங்க இருக்கிறது கீழ வந்துரும். இந்த இடத்துல வந்துரும். அப்போ இந்த ஃபிகர் எதுவும் காமன் கிடையாது. இப்ப திரும்பவும் என்ன பண்றோம், 360 டிகிரி ரொட்டேஷன். அதாவது 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, 360 டிகிரி ரொட்டேஷன். இப்போ 360 டிகிரி ரொட்டேஷன்ல இந்த ஷேட் எங்க வரும் பாருங்க. இப்போ இத வந்து நம்ப இந்த பக்கம் திருப்புறோம். அவ்வளவுதான். இந்த ஷேட் எங்க வந்துரும், இங்க வந்துரும். இந்த பக்கம் திருப்புனா, இது இந்த பக்கம் வந்துரும். இந்த ஷேட் வில் கம் ஹியர். சரியா? அப்ப பாருங்க, இந்த ஃபிகர் சேமா? இந்த செகண்ட் ஃபிகர். சோ, நம்ம இங்க ஷேட் பண்ணினோம்னா, இந்த இடத்துல நம்ம ஷேட் பண்ணினோம்னா, இந்த இடத்துல நம்ம ஷேட் பண்ணினோம்னா என்ன கிடைக்கும்? நமக்கு ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் 2 கிடைக்கும். ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் 2னா என்ன அர்த்தம்? நம்ம 90 டிகிரி ஏதாவது ஒரு 180 டிகிரி, 270 டிகிரி, 360 டிகிரி. இதுல நம்ம திருப்பும்போது நமக்கு எக்ஸாக்ட்டா ஒரிஜினல் ஃபிகரோட கோயின்சைட் ஆகணும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிகரும் சேமா இருக்கும். சரியா? அதே மாரி இந்த ஃபிகரும் சேமா இருக்கு. பாருங்க இங்க 2 ஷேடு, இங்க 2 ஷேடு. இந்த பக்கம் 2 ஷேடு, இங்க 1 ஷேடு, இங்க 1 ஷேடு. சோ 2மே சேமா இருக்கு. அப்போ ரொட்டேஷன் சிமெட்ரி ஆர்டர் 2 வரணும்னா நம்ம எங்க ஷேட் பண்ணணும்னா, இந்த இடத்துல ஷேட் பண்ணணும். கிளியரா?